இதை பற்றி ஓஷோ இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய உடல் வந்து ஏற்கனவே இறந்துருச்சு, அவருடைய இதயம் வந்து எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உடலோடையும் இதயத்தோடையும் வந்து அவரால் தன்னோட அடையாளப்படுத்திக்கவே முடியாது. இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக தெரிஞ்சாலும் அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனிமே அவர் வந்து பிறப்பெடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நம்ம சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் இறக்குற தருவாயில் என்லைட்மெண்ட் ஆகிட்டு ஞான நிலை அடைஞ்சிட்டு இறக்குறாரு. இதை தான் ஓஷோ குறிப்பிடுறாரு. இந்த டெத் செலிப்ரேஷனில் தான் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஓஷோ வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க. கூகுளில் தேடி பார்த்தேன், எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்கல. பட் அவருடைய டெத் செலிப்ரேஷனில் எடுக்கப்பட்ட இன்னொரு ஃபோட்டோவை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய அர்கதாக்கள், போதிசத்துவாக்கள் ஓஷோ கூட இருந்திருக்காங்க. அவங்கள பற்றின விஷயங்கள், ஓஷோ கூட அவங்களுக்கு இருந்த ஆழமான தொடர்பு, இதெல்லாம் கேட்கும்போதே நம்மளை ஏதோ ஒரு ஆழமான தளத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய இன்னும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.